சில பேர் டே ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோவில் டே ட்ரேட்னா என்ன, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பிகினர்ஸ்க்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அண்ட் ஒரு பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் மார்க்கெட் எது, இதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் வச்சு என்னோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கே இருந்துச்சு இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே ட்ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். டே ட்ரேடிங்னா ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டிங். ஒரு ஷார்ட் டர்முக்கு உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறது. இங்கே டே ட்ரேடிங்கில் சில பேர் ஃபியூ செகண்ட்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபியூ மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ஃபியூ ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. சேம் டேல என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகிறது தான் டே ட்ரேடிங். அடுத்து எப்படி டே ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணுறதுக்கு யூ நீட் அன் எட்ஜ். ஃபர்ஸ்ட் எட்ஜ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எட்ஜ் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் வின் ஆகுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களோட எட்ஜ். இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, ஓகே இப்போ அந்த எட்ஜ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும். ட்ரேடிங்கில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும் அண்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்கள் சார்ட் எடுத்து பாருங்க, பாஸ்ட்ல அந்த பேட்டர்ன் எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு அண்ட் அது எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கு, இதெல்லாம் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு தான் நம்மளோட எட்ஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக 100% ரிசல்ட் கொடுக்குதுங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்காக தான் இங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் பிளே ஆகுது. அண்ட் ஒரு பிகினர்ஸ்க்கு என்ன தெரியும்னா, இப்போ நீங்க ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அது மட்டும் உங்களுக்கு போதுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு டே ட்ரேட் பண்றதுக்கு. அடுத்து டே ட்ரேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு லேர்ன் பண்ணணும். என்ன ரீசனுக்கு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றோம்னா, ட்ரேடிங்ல பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் உங்களுக்கு தெரியலனா, சோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுக்காகவே நீங்க ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி தான் ஆகணும். இப்போ சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும், சோ ஏறிட்டு இருக்கு அப்படின்னா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அண்ட் தே வில் லூஸ் மணி. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரிஞ்சிருக்காது, அது மார்க்கெட் ஏறுது அப்படிங்கிறதுக்காக பை சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிகினர்ஸ் எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளியர் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். கிளியர் ட்ரெண்ட்னா ஹையர் ஹையர்ல வச்சு மூவ் ஆகிற ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ மார்க்கெட் ஹையர்ல வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஹையர் லோ பிரேக் ஆகி லோயர் லோ ஃபார்ம் பண்ற வரைக்கும் அவங்க லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா 20 மூவிங் ஆவரேஜ் இல்லனா 50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்றது. இங்க நீங்க உங்க டைம் ஃப்ரேம் பொறுத்து தான் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்றீங்க. டே ட்ரேட் பண்றீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் இல்லனா 50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் இப்போ 20 மூவிங் ஆவரேஜ் இல்லனா 50 மூவிங் ஆவரேஜ் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு டைமும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படின்னா இப்போ பிரைஸ் ஏறிட்டு இருக்கு அண்ட் ரிவர்ஸ் ஆகி 20 மூவிங் ஆவரேஜ் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அகைன் 20 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வரும்போது நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த 20 மூவிங் ஆவரேஜ் இல்லைனா 50 மூவிங் ஆவரேஜா எந்த மூவிங் ஆவரேஜை பிரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அந்த மூவிங் ஆவரேஜை தாண்டி பிரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கும் ஒரு பிகினர்ஸ்க்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றது. ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கான நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ட்ரெண்ட் லைன் டிரா பண்றது. இங்க நமக்கு பிரைஸ் ஹையர்ல வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கும்போது லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணுவோம். ஸோ பிரைஸ் எப்போல்லாம் ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அப்பெல்லாம் நம்ம ட்ரெண்டோட டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணுவோம். ஒன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பிரைஸ் இறங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம லாங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு லெவல்ஸ் தேவை. லெவல்ஸ் மீன்ஸ் மூவிங் ஆவரேஜ், ட்ரெண்ட் லைன், ஃபிபனாச்சி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை டிமாண்டா எந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த லெவல்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டா அதுவும் இல்லை. சில லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் மற்ற லெவல்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த லெவல்ஸ் மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்றது. அந்த பர்டிகுலர் லெவல்ல மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செகண்ட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒரு பிகினரா டே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னா மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. என்ன ரீசன்னா எப்பவுமே மார்க்கெட் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஒரு நாள் ட்ரெண்டிங்கா இருக்கும், ஒரு நாள் ரேஞ்ச் மார்க்கெட்ல மூவ் ஆகும். ஸோ ஒரு பிகினரா உங்களுக்கு நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அப்பதான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இங்க நான் 2 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா சில நாள் மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருக்கும், ஸோ அந்த டைம் நீங்க ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க 2 ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அண்ட் ஈஸியா உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரேடிங்ல. ஒன்ஸ் 2 ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவை என்ட்ரி டெக்னிக். எப்படி என்ட்ரி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுக்கு நீங்க கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சஜஸ்ட் பண்றேன். ஒன்னு சூப்பர் புல்லிஷ் பேட்டர்ன், இன்னொன்னு ரிஜெக்ஷன் பேட்டர்ன். இந்த 2 பேட்டர்ன் மட்டுமே போதும் ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு. இந்த 2 பேட்டர்ன் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ட்ரி கொடுக்கிறதுக்கு மற்ற மெத்தடும் இருக்கு, பட் இங்க நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்றோம். சில பேர் வால்யூம் லெவல் வச்சு என்ட்ரி கொடுப்பாங்க, சில பேர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பாங்க, லைக் டபுள் டாப் டபுள் பாட்டம் இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி
பண்ணி என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ இங்கே நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு பிகினராக உங்களுக்கு சிம்பிள் என்ட்ரி டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் டைரக்ஷன் ஓவரால் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற விஷயம் வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறது. அடுத்து என்ட்ரி கொடுக்கும்போது எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சில பேர் டே ட்ரேட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் இல்லைனா 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுப்பாங்க. சில பேர் ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி கூட என்ட்ரி கொடுப்பாங்க. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன். அண்ட் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணும்போது 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன். கமாடிட்டியில் 5 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே நான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் கொடுக்கணும் அப்படிங்க தெரியணும். இதுக்கு நீங்கள் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பிகினரா இருக்கும்போது 1:1 இல்லைனா 1:2 ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. எடுத்த உடனே நீங்க 1:4 1:5 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ட் பற்றி பேச போகிறோம். ஸ்மால் அமௌண்ட் வச்சு தான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். டே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி டே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு பிகினராக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் லாஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. இதுதான் நிஜம் எங்கள் ட்ரேடிங்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் உங்ககிட்ட இருந்து மணி எடுத்து மார்க்கெட்டுக்கு டொனேட் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் உங்ககிட்ட எக்ஸஸ் அமௌண்ட் நிறைய இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து மார்க்கெட்டில் போட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து மார்க்கெட் உங்களுக்கு டீச் பண்ண போது உங்களால மார்க்கெட் கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களோட பணம் வேஸ்டா போயிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி டே ட்ரேட் பண்ணும்போது ட்ரேடிங்ல டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தொடர்ச்சியா லாஸ் வந்துட்டு இருக்கு, ஒரு 3 டைம்ஸ் கிட்ட லாஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களோட கட் ஆஃப் பாயிண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அன்னைக்கு திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணீங்கன்னா அங்க எமோஷனல் ட்ரேட் உள்ள வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நிறைய லாஸ் வரும். இல்லைன்னா ஒரே நாள்ல உங்களோட கேபிட்டலே காலியாயிரும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க ட்ரேட் பண்ணணும். அதுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கணும். ஸோ அதுக்காகவே நீங்க டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணிடுங்க. இப்போ ஒரே நாள்ல எல்லா மணியும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? இப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க கிட்ட இருக்க எக்ஸஸ் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிடுவாங்க. பட் பணம் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்க திரும்பியும் சொல்றேன், டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணிடுங்க. இப்போ பர்டிகுலர் அமௌண்ட் உங்க கையில இருந்து போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு அதை கட் ஆஃப் பாயிண்டா எடுத்துட்டு அன்னைக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருங்க. அடுத்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியணும்னா ட்ரேடிங்ல ஜஸ்ட் ப்ராஃபிட் மட்டுமே வந்துட்டே இருக்காது, நமக்கு லாஸ் அப்படிங்கிற விஷயமும் வரதான் செய்யும். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கேபிட்டலை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எமோஷன்ஸ், ஃபியர் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து டே ட்ரேட் பண்ணும்போது ஒரு பிகினராக உங்களுக்கு என்ன தெரியணும்னா எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கணும். பட் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி இல்லைனா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் மட்டும் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிஃப்டி இல்லைனா பேங்க் நிஃப்டி எந்த லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது, எங்கே நமக்கு ரிவர்சல் எடுக்குது, எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் வருது, இது எல்லாமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் என் சைட்லேருந்து எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் க்ரூட் ஆயில் என்ன பண்ணணும்னா மார்னிங் ஸ்ட்ராட்டஜி, ஈவினிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணணும். மார்னிங் ஸ்ட்ராட்டஜியில் பிகினர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். நீங்கள் கமாடிட்டியில் மட்டும் க்ரூட் ஆயிலில் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குறான் அண்ட் அதோட ரிவர்சல் டைம் என்ன, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் கமாடிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் எந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருந்தேன்னா க்ரூட் ஆயில் எந்த லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதான், அவனோட ரிவர்சல் டைம் என்ன, இது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப திரும்ப க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே நிறைய ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் இல்லைனா 2 ஸ்டாக்கை மட்டும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு அதை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எந்த மாதிரி அது பிஹேவ் பண்ணுது, எங்க அது ரிவர்சல் எடுக்குது, எங்க நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது, அதோட ரிவர்சல் டைம் என்ன, இது எல்லாமே நோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு பிகினராக உங்களுக்கு என்ன தெரியும்னா இப்போ F&O வரும்போது ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணுமா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆக மாட்டீங்க. ஸோ ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பையிங் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும். பட் அதுக்கான ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. ஏன்னா ப்ரீமியம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காது. சில நேரம் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரீசனாலே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பையிங்கை கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட எக்ஸஸ்
அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு லாட்டை ஃபியூச்சர்ஸில் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. ஒரு பிகினராக நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வந்து பிக் பண்ணி அதுலேயே திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மற்றவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும். அதை பேக் டெஸ்ட் பண்ணணும், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும். அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் கிட்ட ஆகும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியணும்னா எப்போ ட்ரேட் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டைமும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சில டைம் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் நீங்கள் ட்ரேட் எடுக்கவே கூடாது. அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் மிஸ்டேக்ல இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த கான்செப்ட் வச்சு க்ரூட் ஆயிலில் நான் எங்கே என்ட்ரி கொடுத்துருந்தேன், எங்கே எக்ஸிட் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 50 மினிட்ஸ் சார்ட்டு. இதுதான் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமு. இங்கே நமக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் நமக்கு க்ரீன் கேண்டில். இந்த கேண்டில் தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்கும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் இருக்கும். ஒரு லாட்டுக்கு 300 ருபீஸ் தான் லாஸ் வரும். இப்போ இங்கே ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் என்ட்ரி கொடுக்கல. இது ரொம்ப முக்கியமான லெவல்ஸு. இந்த லெவலில் ப்ரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எதுக்கு நான் இங்கே என்ட்ரி கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 1 hour சார்ட்டு. இங்கே பார்த்தா தெரியும், இந்த இடத்துலேருந்து நமக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் எடுத்திருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அதே லெவலுக்குள்ளே வரும்போது இங்கேயே நமக்கு வந்து லைட்டாக ரிவர்சல் எடுத்து அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்து அண்ட் நமக்கு ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. அண்ட் மறுபடியும் கீழே இறங்கினதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது அகெயின் நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. அடுத்து இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு பிரேக் அவுட் நடந்துட்டு. ஸோ இந்த ஏரியா இப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த ஏரியாவை தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வரைக்கும் நம்ம இழுத்து விட்ருக்கேன். அந்த இடத்துல தான் நமக்கு இப்போ ப்ரைஸ் ரீச் ஆகிருக்கு. இப்போ இந்த லெவல்ஸில் ப்ரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு இது கீழே யாரெல்லாம் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் நல்லா ஏற ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கு அண்ட் ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்து நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி பார்த்துட்டு அடுத்து செகண்ட் என்ட்ரி பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம ரிவர்சல் டைம் பார்க்கணும். இங்கே 5:30. ஸோ இந்த டைம் எனக்கு வந்து செட் ஆச்சு என்ட்ரி கொடுக்குறதுக்கு. இப்போ நான் எங்கே எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து இது கன்சல்டேஷன் நடந்த ஏரியா. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. இது மேலே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் டச் பண்ண உடனே மொத்த லாட்டையுமே இங்கே எக்ஸிட் கொடுத்தேன். இப்போ இங்கே நான் மொத்த லாட்டையும் எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் 2 காரணம் இருக்குது. முதல்ல என்ன பண்ணியிருந்தேன்னா, பாதி லாட்டை இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருந்தேன் அண்ட் மீதி இருக்க லாட்டை இங்கே எக்ஸிட் பண்ணியிருந்தேன். இதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து நமக்கு ரிவர்சல் டைமு அண்ட் நமக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஏரியா தாண்டினா தான் அடுத்து எனக்கு நியூ ஹை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது எனக்கு வந்து அகெயின் ரிவர்சல் டைம் வேறு கிடச்சிது. இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர்சல் டைம். இந்த டைம் வந்து க்ரூட் ஆயிலில் பயங்கர வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து டச் ஆகி ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாதி லாட்டை இங்கேருந்து டச் ஆகி ரிவர்சல் கொடுக்கும்போது எக்ஸிட் ஆனேன். மீதி லாட் வச்சுருந்தேன். சப்போஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த லாட்டை வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் நமக்கு இங்கே வரைக்கும் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு அகெயின் மேலே ஏற ஆரம்பிச்சது. இந்த கேண்டில் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரிவர்சல் டைமாக இருக்கும். க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த டைம் முக்கியமான ரிவர்சல் டைம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கேண்டில் தான் முக்கியமான ரிவர்சல் டைம். மற்ற எல்லா கேண்டிலை விட இந்த கேண்டில் முக்கியமான ரிவர்சல் டைமு. இதுக்கப்புறம் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சது. ஏறும்போது இங்கே ஃபேர் வேல்யூ கேப்ஸு அண்ட் அகெயின் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு கன்சல்டேஷன் நடந்த ஏரியா, அந்த ஏரியாவை தான் வந்து நமக்கு ப்ரைஸ் டச் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வேறு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சா தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக அடுத்து நான் வந்து மொத்த லாட்டையும் இங்கே எக்ஸிட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்து அண்ட் ரீட்ரேஸ்ன்னு கொடுத்துருக்கு. இங்கே நீங்கள் 2 இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒன்று ரீட்ரேஸ் கொடுக்கும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லைனா 1 ரெட் பார் அவுட் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ சில பேருக்கு எப்படி தோணும்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு.
ஸோ பிரேக்கெட் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. இனி நான் வந்து லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் அந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு ரிவர்சல் ட்ரேடர். ஸோ ரிவர்சல் ட்ரேடை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். எங்கெல்லாம் எனக்கு ரிவர்சல் ட்ரேட் கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பிரேக் அவுட் ட்ரேடில் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேடை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேடர். இங்கே தான் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். இது கீழே நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். இதில் நான் வேறு என்ன விஷயம் நோட் பண்ணியிருந்தேன்னா, ரிவர்சல் டைம் நோட் பண்ணியிருந்தேன். இது ரிவர்சலுக்கான டைமிங் தான். பட் இந்த டைமிங் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம மேஜர் ரிவர்சல் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதில் நான் வந்து ரொம்ப ரெடியாக தான் இருந்தேன். ஓகே, நம்ம வந்து ரிவர்சல் டைமிங்கில் தான் என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ ரிவர்சல் எடுத்திருக்கோம். பட் இந்த டைமிங்கில் நம்ம மேஜர் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில நேரம் மேஜர் மூவ்மெண்ட் கொடுக்கும், ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். சில நேரம் கொடுக்காது, மேக்ஸிமம் கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நமக்கு இந்த ஏரியா வந்து ரீச் ஆக சான்ஸ் இருக்குது, ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே நான் வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே அகெயின் நான் என்ன நோட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் இங்கே ஃபேர்வெலி கேப்ஸ் இருக்குது. இதை ஃபில் பண்ணி மேலே ஏறினா தான் இந்த ரெண்டாவது ஃபேர்வெலி கேப்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும்னா, இந்த ஃபேர்வெலி கேப்ஸை ஃபில் பண்ணி ஏறுதா இல்லைனா ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே எனக்கு வந்து ஃபேர்வெலி கேப்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ரெட் கேண்டில் கொடுத்துச்சு. ஸோ இந்த கேண்டிலோட லோவை தாண்டும் போது நம்ம கண்டிப்பாக ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எக்ஸிட் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த கேண்டிலோட லோவை தாண்டும் போது எக்ஸிட் கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. இந்த செகண்ட் ட்ரேட் கிடைக்கும் போது எனக்கு இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிது அண்ட் மேஜர் ரிவர்சல் டைம். அது மட்டும் இல்லாமல் இது கீழே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகி நமக்கு மறுபடியும் வந்து ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தது. இப்போது அந்த 2 கேஸ்லையுமே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடி பொசிஷன் சைஸிங் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ட்ரி கொடுப்பேன். இப்போ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி கொடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ இப்படி வைடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்றபடி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிகினருக்கான 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன்று சூப்பர் புல்லிஷ் பேட்டர்ன், இன்னொன்று ரிஜெக்ஷன் கேண்டில் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறது. ரிஜெக்ஷன் கேண்டில் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதே மாதிரி சூப்பர் புல்லிஷ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் வைடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமும் சூப்பர் புல்லிஷ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நான் எப்படி என்ட்ரி கொடுப்பேன்னா, அந்த சூப்பர் புல்லிஷ் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் கேண்டிலாக மாறினதுக்கப்புறம் நான் என்ட்ரி கொடுப்பேன். ஏன்னா அந்த டைம் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் க்ரூட் ட்ரேட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மார்னிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 10 to 15 rupees கிட்ட ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு லாட்டுக்கு. ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு வந்து 20 to 30 rupees கிட்ட ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் க்ரூட் ஆயிலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேறு என்ன விஷயம் தெரியும்னா, எக்ஸ்பரிக்கு ஃபஸ்ட்டு 15 daysல நீங்கள் வந்து அட் மணியில் எடுக்கணுமா இந்த மணியில் எடுக்கணுமா அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி எக்ஸ்பரிக்கு லாஸ்ட் 15 daysக்கு இந்த மணியில் எடுக்கணுமா அட் மணியில் எடுக்கணுமா அப்படிங்கிறதையும் தெரியணும். இது வந்து க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாலும் சரி, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ரிவர்சல் டைமிங் என்ன, இந்த மணியில் எடுத்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருதா, இல்லைனா அட் மணியில் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருதா, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ எங்கே என்ட்ரி கொடுத்தாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி என்ட்ரி கொடுங்க. வைட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி பொசிஷன் சைஸிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் டே ட்ரேடிங்னா என்ன, டே ட்ரேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, டே ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணணும், நம்மளோட என்ட்ரி டெக்னிக், எக்ஸிட் டெக்னிக், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இனி ஒரு பிகினராக நீங்கள் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி என் சைட்லேருந்து ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பிகினராக நீங்கள் என்ன தான் சில கிளாஸஸ் அட்டன் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சர் மார்க்கெட் மட்டும்தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பெஸ்ட் டீச்சர் மார்க்கெட் மட்டும்தான். ஸோ மார்க்கெட் தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கும். இது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டை விட உங்களுக்கு வேறு யாருமே பெஸ்ட் டீச்சர் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டு, நான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தப்பாக நீங்கள் வந்து எதையுமே கெஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கில் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே நம்மளால் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 years மட்டும் அதிக அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் 2 years மட்டும் இப்போ எதாவது ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரிப்பீட்டடாக சில ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மார்னிங் ஸ்ட்ராட்டஜி, ஈவினிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பிரித்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்னிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் டார்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஈவினிங் ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் டார்கெட் வந்து அதிகமாக இருக்கும். ஷார்ட் பீரியட்லேயும் வந்து உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆயிரும். பட் அதுக்கேற்றபடி வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு.